ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வீட்டின் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள் தான். எனவே பெண்கள் இந்த 3 விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கணும். தினமும் எந்த ஒரு பெண்கள் இந்த 3 விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த லக்ஷ்மி அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஐஸ்வர்யங்களும் சேரும், லக்ஷ்மி கடாசம் உண்டாகும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களில் நம்மளுடைய அம்மாமார்களாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த 3 விஷயங்கள் இப்பொழுது நீங்களும் கடைபிடிக்கிறீர்களா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடைபிடிக்கலைனாலும் இனிமேலும் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது தான் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அந்த லக்ஷ்மி கடாசமும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்வதனால பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பஞ்சமானது இருக்காது. இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகாது. தொழில், உங்களுடைய கணவர்மார்கள் செய்கின்ற அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா நஷ்டம் வராது. பணப்பிரச்சனைகள் என்பது இருக்கவே செய்யாது. மனம் சார்ந்த பிரச்சனைகளும் வீட்டில் ஏற்படாமல் பாதுகாக்க இது வழிவகை செய்யும். முதல்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலே தொழில் விஷயங்கள் வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதில் முழு ஈடுபாடு இருக்காது. அதனால் எப்பொழுதுமே வீட்டில் பெண்கள் இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த வீடும் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு செழிப்பாக இருக்கும். அவர்கள் செய்கின்ற வேலைகளும் எப்பொழுதும் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிறதா. அதனால் தவறாமல் இந்த 3 விஷயங்களை தினமும் கடைபிடிங்கள். அது என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம காணலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியான அந்த 3 விஷயங்களில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, பெண்கள் கையால் தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா காலையில் வேலைக்கு கிளம்பும் கணவன்மார்களுக்கு உணவு பரிமாற வேண்டும். வீட்டிற்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஆண் காலையில் வேலைக்கு கிளம்பும்போது அவனே சாப்பாடு எடுத்து போட்டு கொள்ளக்கூடாது. மனைவி பரிமாற கணவன் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அந்த மனைவிமார்கள் தான் கணவனுக்கு அந்த உணவு பரிமாறுதல், உணவு எடுத்து கொடுப்பது, கடைசியாக ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு வழி அனுப்புவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைய நாளை அந்த கணவன்மார்களுக்கும் நல்லபடியாக கொண்டு செல்லும். அவர்களுக்கும் அந்த மன ஒற்றுமை மேலோங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் விஷயம். இது ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம என்ன இந்த பரிகாரம் விளக்கேற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது பூராமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு மனிதனுடைய மனமும் குணமும் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ முடியும். நம்ம இப்போ விளக்கேற்றதும் பரிகாரம் செய்தோம், இது எல்லாத்திற்குமே மனம் நமக்கு ஒத்துழைப்போடு இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். அதனால் இந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதும் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வாசல் கூட்டாமல், வாசலில் கோலம் இல்லாமல் வீட்டை விட்டு யாரும் வெளியில் செல்லக்கூடாது. அதாவது இப்போ காலையில் ஒரு பெண்ணானப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வாசக்கதவை திறந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அதற்கப்புறம்தான் அந்த வீட்டில் உள்ள நம்ம வேறங்கிட்டாவது கோயிலுக்கு சென்றாலும் சரி, இல்லை வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி, அந்தந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவிகளை தான் பார்த்தீங்கன்னா வாசல் பெருக்கி கோலம் போட வேண்டும். அதுதான் அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கும். அவர்களுக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லதொரு வழியை இது தான் கொடுக்கும். பெரிய பெரிய வீடுகளில் நீங்கள் வேலை ஆட்களை போட்டிருந்தாலும் சரி, அந்தந்த வீட்டு குடும்ப தலைவிகளே இந்த வேலையை பார்ப்பது மிகவும் சிறப்பு. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வேறு வேலை போட்டு ஆள்களை நீங்கள் சமைப்பதற்கு கூடமாட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே அந்தந்த வீட்டு குடும்ப தலைவிகள் தான் இந்த வேலையை செய்யணும். அதாவது காலையில் எழுந்து செய்கின்ற இந்த முதல் வேலையான வாசல் தெளித்து கோலம் போடுவது, இதை எப்பொழுதுமே அந்தந்த வீட்டு பெண்மணிகள் தினந்தோறும் செய்வது சிறப்பு. இப்போது இருக்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா கோலம் போடுவது என்பது எல்லோராலும் முடிவது கிடையாது. சில பேர் எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நகரத்தில் வசிப்பதனால அங்கே தலைவாசலில் பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்புலே வீடு இருக்கும், மாடியில் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி வாசல் தெளித்து கோலம் போட முடியாது. நீங்கள் இது செய்யலைனாலும் அந்த தலைவாசலில் பார்த்திங்கன்னா குப்பைகளையாவது வைக்காமல் இருக்கணும். தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்திருக்க வேண்டும். சும்மா பார்த்திங்கன்னா அந்த நிலவாசல் படி இருக்கும் பார்த்திங்களா, தண்ணீரை ஒரு துணிட்டையோ இல்லை சும்மா தொளிச்சோ நல்லா தொடச்சி எடுக்கணும்.
எனவே தலைவாசலில் குப்பைகள் சேர்க்காமல் ஒரு ஈர துணியால் துடைத்து எளிமையான ஒரு சிறிய கோலம் போல் பச்சரிசி மாவில் போட்டுக்கொள்ளலாம். இதனால் லட்சுமி கடாசம் குறையாமல் இருக்கும். கோலம் போடவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஆனால் காலையில் எழுந்ததும் வாசலை ஈரமாக இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே ஒரு விஷயம். பெருசாக நம்ம கோலம் போட்டு தொளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்மளால் என்னமோ அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிடணும். அந்த இடம் அப்படி சுத்தமாக இருக்கும் பொழுது தான் நமக்கு அங்கே லக்ஷ்மி கடாசம் பெருகும் அப்படிங்கிறது. அதே போல் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா 3வது விஷயம், கணவன் எப்பொழுதுமே வெளியே செல்லும் பொழுது, பெண்கள் எப்பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மனைவியின் மகிழ்ச்சியில்தான் கணவனின் எதிர்காலமும் அடங்கியிருக்கிறது. எனவே பெண்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியுடன் இனிமையான மனதுடன் உங்களை பார்த்து கொண்டால்தான் குடும்பத்தில் தனவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலிலும் லாபம் பெருகும், குடும்பத்திலும் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த 3 விஷயங்களை எந்த காலத்திலும் தடையில்லாமல் நிறைவேற்றுவது பெண்களின் கடமையாகும். அதை நிறைவேற்ற வைப்பது ஆண்களின் கையில் இருக்கும் ஒரு அதிர்ஷ்ட சாவி போன்றது. ஏன்னா அந்தந்த வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு எது தேவையோ அந்த சாவியானது அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் சாவியை எப்பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தணும். ஆணும் பெண்ணும் சரிசமமாக விட்டு கொடுக்க வேண்டும். யார் பெரியவர் என்கிற போட்டியே வரக்கூடாது. இந்த 3 விஷயங்களை கடைபிடிக்காத பெண்களிடத்தில் தனவரவில் கண்டிப்பாக தடைகள் ஏற்படும். குடும்பத்திலும் நிம்மதி இருக்காது, பிரச்சனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டைகள் அப்படிங்கிறது உருவாகி கொண்டே இருக்கும். மகாலட்சுமியின் சாபத்திற்கு ஆளாகுவீர்கள். எனவே தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் தொழில் நஷ்டமும் வியாபார விருத்தியின்மையும் உண்டாகும். அதனால் இந்த 3 விஷயங்கள் எப்பொழுதுமே அடிப்படையான ஒன்று. எந்த வீட்டில் கலகலன்னு பெண்கள் சிரித்து கொண்டு சிரித்த முகத்தோடு வலம் வருகிறார்களோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு ஒரு வீட்டில் பெண்ணானப்பட்டவங்க அழுது புலம்பிக் கொண்டு எப்பொழுதுமே அந்த வீட்டில் சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மூதேவி வாசம்தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன தான் செய்தாலுமே அதிலிருந்து வெளியே வர முடியாது. இப்போ கஷ்டமாக இருக்குதுனாலே அதை சொல்லி புலம்பிக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அது முடிஞ்சிருச்சு, அந்த கஷ்டம் நமக்கு வந்துருச்சு, அதிலேருந்து எப்படி மீண்டு வரணும், நம்ம செய்கின்ற வேலையிலேருந்து எப்படி நம்ம சிறப்பாக வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஆய்வு செய்யணும். அதை விட்டுட்டு வந்துருச்சேன்னு நம்ம புலம்பக்கூடாது. இப்போதுள்ள காலகட்டத்தில் இந்த கஷ்டங்களை நினைத்து வருந்தி கொண்டு இருப்பவர்கள் தான் அதிகம். அதாவது வந்த கஷ்டத்தை எப்படி நம்ம விரட்டுவது அப்படிங்கிறத யோசிப்பது கிடையாது. அது வந்துருச்சு, அதையே நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பதனால தான் அது நம்மளை விட்டு போகுவது கிடையாது. நீங்கள் ஒரு முறை இந்த ஒரு விஷயங்களை பின்பற்றாமல் இருந்தாலும் இதை பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய கணவன்மார்களுடைய வேலைகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் அந்த இருவருக்குள்ளான அந்த அந்யோன்யமானது பெருகி கொண்டே இருக்கும். இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசணும். உங்களுடைய கருத்து அவங்களுடைய கருத்து சண்டைகள் போட்டாலுமே அடுத்த நிமிடமே சரிசமமாக பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு விடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் இருவரும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அதாவது லைஃப் லாங் போகிற ஒரு பயணம் மாதிரி. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம்ம செல்லும் பொழுது தான் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். அதையும் தெரிந்து கொள்ளணும். ஒருவருக்கொரு பார்த்தீங்கன்னா ஈகோ பிடிச்சிக்கிட்டு எப்பொழுதும் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை பிடிச்சா அதிலேயே ஆணியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து செல்வதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாழ்க்கையிலையும் நம்ம கெட்டு போவது கிடையாது. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவர், நம்மளுடைய குழந்தைகள் இப்படி தான் யோசிக்கணும். தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஒருவருக்கு வந்துட்டாலே அந்த குடும்பமானது ரொம்ப மோசமான நிலைக்கு போய்விடும். அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயங்களை பெண்கள் கடைபிடித்து பாருங்கள். வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு அளவு குறையவே இருக்காது அப்படிங்கிறதா. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.